என்ன காலையில் எங்கேயா கூப்பிட்ருக்க? சும்மா தான் மச்சான், உட்கார். சவா டேய், என்ன லூஸ் மாதிரி தனியாக சிரிச்சிட்டு இருக்க? மச்சான், பழசெல்லாம் நினச்சாலே ஒரு மாதிரி அழகாக இருக்குடா. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் படிக்கும்போது உங்க கூட சேர்ந்தாலே எங்கள் அம்மா அடிப்பாங்க. ஆனால் உங்க கூட சேர்ந்து கெட்டு போயிடுவேனா. கடைசியில் அவங்க சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு. டேய் என்னடா? பாரு மச்சான், லைஃப் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சில. அதுவும் எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் யாராச்சும் வந்து என்னை பற்றி சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, உன் வேலையை பாரு, எனக்கு என் பையனை பற்றி தெரியுமாங்க. அப்போல்லாம் நினச்சிட்டு இருந்தேன்டா, நம்ம அம்மாவுக்கு அவ்வளோ நம்பிக்கையா நம்ம மேலேன்னு. ஆனால் காலம் போக தான் தெரிஞ்சு அது நம்பிக்கைன்றதை தாண்டி நம்ம பையனை யாட்டி விட்டு கொடுக்கூடான்ற ஒரு லவ். அதெல்லாம் பார்த்தா இப்போ தான் மச்சான் சந்தோஷமாக இருக்குது. திருப்பி கிடைக்குமான்னு ஒரே இதாக இருக்குது. காலையில் குடிச்சிருக்கியா? ஏய், நான் எங்கடா குடிச்சிருக்கேன், ஏன்டா நீ வேற? ம் ம் சரிதான். அதாவது மச்சான், வாழ்க்கைங்கிறது ஒரு முக்கோணம் மாதிரி. அதில் நம்ம வட்டம் மாதிரி பூந்தடிச்சு சதுரம் மாதிரி ஜெயிச்சு நிற்கணும். அப்படின்னு எங்கடா போகிற? தனியாக பேசிட்டு கடை. தனியாக பேசினா லூசு பையில. இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறார்கள்.